இனி அடுத்ததாக உங்களுக்கான க்ளூ கோபால். கோபால் எஸ், புதிய பறவை. தொல்காப்பியம் இதுல வந்து தலைவி கூற்றுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தலைவி கூற்றுல வந்து அந்த மரபுப்படி கவிஞர் எழுதியிருப்பாரு. அதாவது காதல் வரும் பொழுது அந்த காதலி வந்து டைரக்டா லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் வெக்கம் நாணம்லாம் இருக்கும் பொழுது ஐ லவ் யூ டான்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் குறிப்பு மூலமா சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இது வந்து ஒரு குறிப்பு. நான் லவ் பண்றேன்னு சொல்லணும், ஆனா நேரடியா சொல்றதுக்கு கொஞ்சம் வெட்கம் இருக்கு. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சோ இப்படி சொல்லும் பொழுது தலைவருக்கு புரிஞ்சிடும். எஸ். சோ இது வந்து காதல் ரசம் இருக்கிறது இங்க அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம MSV அவர்கள் இந்த பாட்டை, சார் நீங்க தான் இப்படி எழுதுறீங்களா, சிட்டுக்குருவியை பத்தி சொன்னதுனால ஸ்டெப் ஸ்டெப்பா அது போகிற மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. இன்னொரு மியூசிக்கும் அதுல இருக்கு. இந்த பாட்டை கேளுங்க, நீங்க யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ கேன் ஐ ஹேவ் ஆன் ஸ்டேஜ் ரேகா. ரேகா, சிட்டுக்குருவி. ஹலோ 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 ஹலோ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மைக் வச்சிருக்கிறது ஓகேவா இருக்கா? பொசிஷன் சரியா இருக்கா? பர்ஃபெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. பின்னாடி என் குரலை கேட்டு பயமா இருக்கு கொஞ்சம். அப்போ எதாவது மாத்துங்களா, பண்ணுங்களா, பயப்படாம பண்ணுவோம்ல. முத்தம் கொடுத்து சேர்ந்து கண்டேனே.
சொன்னது வந்து பறந்து செல்ல நினைவிருந்தும் எனக்கோர் சிறகில்லையே. அப்போ பறக்கிற மாதிரி அந்த டியூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறும். எனக்கு ஒரு சிறகில்லையேங்கும் போது கொஞ்சம் அப்படியே இறங்கிடுது. ரேகா உங்களை பற்றி சொல்லணும்னா சாரி வந்து கண்ணதாசன் வரிகளில் முழுங்கிட்டோம். ஸோ ரேகா வந்து ஷீ இஸ் வெரி மியூசிஷியன் as well as she is also an anchor and she has done a lot of shows for Mukta Films and Tamil Tokyo Tamil இதுக்கு. Plus she has been awarded உங்களுக்கு the best comer newcomer award கிடைச்சது இல்லையா ஹாஸ்பிட்டல் ரேடியோக்காக. wonderful singing. Thank you so much.